You're a superhero. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்த மாதிரி பேப்பரில் ஒரு எஃபெக்ட் எப்படி கைன்மாஸ்டர் எடிட் பண்ணணும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா 3 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. நாம் இந்த வீடியோவில் 9:16 ரேஷியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ சூஸ் பண்ண பிறகு எம்டி ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே மேலே இருக்கிற பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3வது பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த டியூரேஷன் எந்த வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போது இந்த வீடியோவில் 30 செகண்ட்ஸ் எப்படி எடிட் பண்ண நான் சொல்லித்தர போகிறேன். அடுத்ததாக ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணினா மீடியா ஃபைல் போயிடும். டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. இந்த பிஎன்ஜி தான் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் லிங்க்காக. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எம்டி பேக்ரவுண்டு லேயர் கிளிக் பண்ணி சைடில் ஒயிட் பாக்ஸாக இருக்கும். ஃபுல்லாக எம்டி ஒயிட் பாக்ஸ். அந்த கிளிக் பண்ணினா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஹெச்டியாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த வீடியோ ஆட் பண்ண அந்த வீடியோ ப்ரெஸ் பண்ணி மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். 3 ஐக்கான் இருக்கும். 3 ப்ளஸ் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் டு பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் டு பேக் அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ப்ரெஸ் பண்ணால் பேக்கில் போயிடும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படியே பேப்பருக்குள்ளேயே வீடியோஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ண ஹெச்டியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேப்பருக்குள்ளே வீடியோ வர்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம தேவையில்லதெல்லாம் நான் சிசரின் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸோ மேலேயும் கிளி எம்டியாக இருக்குது. அந்த எம்டியாக இருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருந்தேன். 2 ஃபோட்டோஸ். அந்த 2 ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறதுனா இந்த வீடியோக்குள்ளே தான் ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு எம்டியாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணலாம். 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. 16:9 செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவை. ஃபுல் ஹெச்டியாக இருக்கணும். அடுத்தது அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் காமிக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ப்ளே பட்டனாக குட்டி ஐக்கான் இருக்கும். அது ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனாக ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த சைடு வேணும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த கைன்மாஸ்டரில் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி கேப்சர்னு ஆப்ஷன் இருக்கும். கேப்சர் எப்படி எடுக்கணும் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணும் அந்த இமேஜை எடுத்துக்கலாம். இந்த சைடில் ஒரு ஐக்கான் இருக்க ப்ளஸ் கேப்சர் அண்ட் சேவ்னு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ளஸ் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஃபோட்டோ அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் அந்த டிவி ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குது. அது ப்ளேஸ் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ பேக் பண்ணி அதே ப்ராஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ லேயரை கிளிக் பண்ணால் அங்கே ஃபஸ்ட் ஐக்கானில் இருக்கும். லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணோன்னா கேப்சர் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துட்டா நீங்கள் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் சேம் அந்த வீடியோ ஆட் பண்ணி அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஐக்கான் இருக்குல்ல 3 ஐக்கான் ப்ளஸ் பண்ணி சென்ட் டு பேக்னு ஆப்ஷன் வந்தால் சேம் அந்த ஐக்கான் வந்துடும். ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக அந்த ஃபேஸ் தெரிய மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்னொரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் கேப்சர் அந்த ஆப்ஷன் போய் நான் இன்னொரு கரெக்டாக அந்த அவங்களோட ஃபேஸை தெரிகிற மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோட்டோ நான் 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் வீடியோஸ் எப்படியே இருக்குன்னு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு தேவைச்சுன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். மற்ற லிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், நீ ஆட் பண்ணிக்கலாம். தெரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியாக வீடியோஸ் போடுறேன். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி டெஸ்ட்டுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸை நான் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி நான் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் தேவை நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி நான் சொல்லித்தரேன். இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த லிரிக்ஸ் க்ரோமில் கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், க்ரோமில் கிடைக்கும். ஸோ அடுத்தது அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணாது. அப்புறம் இதுக்கு நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் பிளாக் வச்சுருக்கேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதான் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அங்கேயே கீழே ஒரு ஏன்னு ஆப்ஷன் இருக்கும், அது ஃபாண்ட்டு. ஸோ அந்த ஒயிட் கார்னர் இருக்குது தெரியுமா, அந்த மேலே ஒயிட் கார்னர் அப்புறம் கீழே ஒயிட் கார்னரில் தான் லிரிக்ஸ் ஆட் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்டால் பண்ணினா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால இன்னும் ஸ்டால் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்ததாக அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷனில் ஸோ லெட்டர் பை லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெட்டர் பை லெட்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4:5 இல்லைனா 3:5 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா லிரிக்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மித்த லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ப்ரீவியூ காமிக்கிறேன் எப்படி ஆட் பண்ணேன்னு. ஸோ மேலே ஒரு லிரிக்ஸு கீழே ஒரு லிரிக்ஸ் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இந்த லிரிக்ஸ் எல்லாம் எப்படி லிரிக்ஸை ஆட் பண்ணணுன்னு நீங்கள் கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டேன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ லேயரை கிளிக் பண்ணி ஓவர்லேன்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் நெட் ஆன் பண்ணி கெட் மோர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கெட் மோர்னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். கிளிக் பண்ணால் பட்டர்ஃப்ளை ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பட்டர்ஃப்ளை வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு இந்த சைடு ஒன்று 2 ஆட் பண்ணிக்கிறேன். 2 பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணது அப்புறம் ஸ்டால் பண்ணி 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பட்டர்ஃப்ளை வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ கைஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.